அழகி புத்தம் புதிய மெகா தொடர். செல்வாவின் மறுபக்கம், செல்வாவின் குறும்புத்தனம், செல்வாவின் சேட்டைகள். இனி வரும் எபிசோட்ல மறக்காம பாருங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் யார் யாருக்கு இந்த சீரியல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ரொம்ப யார பிடிக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிருங்க. ரோஹித், செல்வா, தூத்துக்குடி கார்பருக்கு நெஜரில இருந்து சரக்கு வருது. அதான் அந்த வெள்ளங்கிரி அந்த சரக்க மறிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பான். அது என்ன யாதுன்னு கொஞ்சம் பாரு. அந்த வெள்ளங்கிரி தானே ரொம்ப வாலாட்டிக்கிட்டு இருக்கான். பாத்துக்கலாம் செல்வா. நெஜரில இருந்து தான் வருதுன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம். கடுகளும் வெளில கசைய கூடாது, புரியுதா? அப்புறம் கார்பருக்கு வந்தன சரக்கு நேரா குடலுக்கு கொண்டு வந்துரு. குடோன சுத்தி நம்ம ஆட்கள் இருக்கணும், புரியுதுல? புரியுது செல்வா. நீ கொஞ்சம் விலகி. பஸ் வராம போனது இன்னைக்கு நல்லதா போச்சு. பஸ்ல போயிருந்தா இந்த சப்பாத்தி கல்லியை நான் பாத்துக்க முடியுமா? இப்ப 1 ரூபாய் லாபமும் வச்சுது, அதே நேரத்துல சப்பாத்தி கல்லியும் கிடைச்சிட்டு. ஆனா இது வேலைக்கு எந்த சைடுல நிக்குது, எப்படி உள்ள போவ? நமக்கு தெரியாத வழியா நுழைஞ்சிட வேண்டியதான். அட, இது நம்ம சாரி. அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இது காட்டு வழியாச்சே, இங்க எதுக்கு வந்திருக்கா? என்ன செல்வா? ஒண்ணு இல்ல போய் தான் பாப்போம். நாம இப்படியே போனோம்னா வேண்டாம், நான் இப்படி போக போறது இல்ல. ரோஹித், இந்த ஷர்ட் எப்படி? செல்வா எதுக்கு இப்ப சட்டை கட்டிட்டு போறான்? இருடியும் வாரேன். செல்வாக்கு என்னாச்சு? சட்டை கட்டி கொடுத்துட்டு போறான். எப்படி ஆயலாம்? தெரியாத மாதிரி போயிருவோம். ஐயோ, இப்படி வந்து சிக்கிக்கிட்டனே. ஹலோ, சாரி. ஐயோ, மானத்தை வாங்குறாரே. ஓய், சாரி. என் பேர் ஒண்ணு சாரிலாம் இல்ல. உன் பேர் சொல்லி கூப்பிடல, சாரி கேட்ட. ஐயோ, அதையே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் மறக்க நினைச்சாலே இவர் மறக்க விட மாட்டாரு போலங்க. சாரி. இன்னொரு வாட்டி சாரி சொன்னீங்க, அதுக்கு அப்புறம் தான் இருக்குது. அது இங்க பாருங்க, சாரிலாம் வேண்டாம். சரி சாரி. நான் உங்களை பார்க்கல, நீங்களே என்ன பார்க்கல. ஓகே ஓகே, சாரி. ஐயோ, நான் அழுதுறேன். இனிமே இத பத்தி பேசாதீங்க. சரி, நீ என்ன எங்க? எங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க என்ன எங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இனி கம்பெனி நமக்குள்ள சொல்லவா? இல்ல, ஏற்கனவே ஒரு வாட்டி பட்ட பாடு போதாதே. இங்க வேலை பாக்குறேன். இங்க தான் வேலை பாக்குறீங்களா? ஆமா. என்ன வேலை பாக்கீங்க? என்ன வேலை? மூட்டை தூக்குவேன். ஓ, மூட்டை தூக்குவீங்களா? கஷ்டமா இருக்காதே? இல்ல. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். ஏன் அப்படி கேக்குற? நம்மகிட்ட யாராவது அறிமுகமாகும் போது சரி, நம்ம தெரிஞ்சவங்களும் சரி, அவங்கள பார்த்த உடனே சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும். இங்க சாப்பிட்டியான்னு கேட்கக்கு தானே யாருமே இல்ல. அதான் நான் யார பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன். சாப்பிடலன்னு சொன்ன என்ன சாப்பாடா வாங்கி கொடுக்க போற? இல்ல, சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாதுதான். ஆனா கடவுள்கிட்ட வேண்ட முடியும்ல. கடவுளே, யார் மூலமாவது சாப்பாடு கொடுங்கன்னு வேண்டிட்டு போவேன். சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல, சாப்பிடல. என்ன பார்த்து இது வரைக்கும் யாருமே சாப்பிட்டியான்னு கூட கேட்டது இல்லையே. நான் சாப்பிடல. ஐயோ, நான் உங்களுக்கு ஒண்ணு தரட்டுமா? என்ன? அங்க ஒரு பெரிய கம்பெனி இருக்குல்ல? ஆமா, என் கம்பெனி? இல்ல, நான் வேலை பார்க்கற கம்பெனி. அங்க அங்க என்ன ஹோட்டல்ல நடத்துறாங்க? அது ஹார்பர் கம்பெனில? ஐயோ, அங்கனா அங்க இல்ல. அந்த கம்பெனியை ஒட்டி வேலி போட்டுருக்காங்கல்ல? ஆமா, முள்வெளி. அது பக்கத்துல ஒரு செடி இருக்குது. அந்த செடியில உள்ள ஒரு பழம் டேஸ்டா இருக்கும். வாங்களே பறிச்சு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். ஐயோ, கையெல்லாம் முள்ளா குத்தும். நிறைய இவர் கிடைச்சிருக்காரு. வாங்களே நம்ம பறிக்கலாம். அங்க என்ன பழம் செடி நிக்குது? ஐயோ, நீங்க வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். சரி. ஆமா, மூட்டைலாம் தூக்குறீங்க, வயிறு முட்டை சாப்பிட்டா தானே தெம்பு இருக்கும். சாப்பாடு தரதுக்கு யாரும் இல்ல, அதான் சாப்பிடல. ஏன், உங்க அம்மா அப்பா எல்லாம் இல்லையா? அம்மா இருக்காங்க, அப்பா இல்ல.
அப்ப உங்களுக்கு அப்பா கிடையாதா? இல்ல, எனக்கு 11 வயசு இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டாங்க. ஐயோ, அவங்க அம்மாக்கு இருக்கிறது இது ஒரே ஒரு பையன். நான் வேற சப்பாத்தி கள்ளி பறிக்கிறதுக்கு கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன். வேண்டாம் வேண்டாம், நம்மளே பறிச்சு கொடுக்கலாம். சரி, நான் உங்களுக்கு ஒரு பழம் தரேன், அதை சாப்பிடுங்க. ஓகே சாரி. ஐயோ சாரி மட்டும் சொல்லாதீங்க. என் பேரு அழகி. அழகியா? ஆமா. நீ எப்படி இருக்குன்னு நான் கேட்கல. உன் பேரு? அதான், என் பேரே அழகிதான். ஓ, அப்போ சாரி வேண்டாம். ஐயோ, அது ஏன் ஞாபகத்துல இங்க பாருங்க. அது வந்து நான் தெரியாம. ஐயோ, இல்ல இல்ல, அத மறந்துருங்க. நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். இனி அத பத்தி பேசக்கூடாது. இல்ல, யாமலையும் தப்பு இருக்கு. ஐயோ, அது தெரியாம நடந்தது. அத விட்டு தள்ளுங்களே. அதையே பேசிக்கிட்டே. சத்தம் போடாம வாங்க. கம்பெனில எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சத்தம் போடாம வரணும்னு. இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனிக்குள்ள நீ வந்திருக்க? நிறைய வாட்டி வந்திருக்கேனே. நான் பார்த்ததே இல்ல. நானே உங்களை பார்த்தது இல்ல. நான் வரதும் தெரியாது, போறதும் தெரியாது. இறந்த பழம் பறிக்கிறதுக்கு வருவேன். இறந்த பழமா? அது என்னது? அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். டேஸ்டா இருக்குமா? நீங்க சாப்பிட்டது இல்லையா? அது என்னன்னே தெரியல. எங்கள மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் அதான் ஸ்நாக்ஸ். வீட்டுல துட்டுலாம் தர மாட்டாங்க. வீட்டுலாம் பழங்கள்லாம் வாங்கி தர மாட்டாங்க. நாங்க இந்த மாதிரி பறிச்சு தின்னாதான் உண்டு. ஆனா அதுக்காக டேஸ்ட்ல எல்லாம் குறை சொல்ல முடியாது. அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அப்படியா? ஆமா, என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா? அது அப்படியே திங்கலாம், உப்பு மிளகு போட்டு திங்கலாம், இல்லனா காய வச்சு இடிச்சு கூட சாப்பிடலாம். என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா? நீங்க இங்க தான் வேலை பார்த்திருக்கீங்க, உங்களுக்கு அது கூட தெரியல? இல்ல, தெரியல. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அப்போ அன்னைக்கு நடந்தது? ஐயா, அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. இந்த வாட்டி அத பத்தி பேசுனீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அது தெரியாம நடந்த ஒரு ஆக்சிடென்ட். ஓகே ஓகே. உங்களுக்கு இப்ப பழம் வேணுமா வேண்டாமா? வேணும் வேணும் வேணும். ஃபாலோ மீ. எங்கப்பா? நீங்க இங்கே நில்லுங்க, நான் பறிச்சிட்டு ஓடி வரேன். ரொம்ப டிஃபரெண்ட் அந்த பொண்ணு நடந்துட்டு இருக்கா. செல்வா, மறுபடியும் ஏமாந்துடாத செல்வா. கவனமாயிரு செல்வா. நான் இந்த பொண்ணு கிட்ட யாரு என்னன்னு சொல்ல போறதே இல்ல. இந்த பொண்ணு எதை விரும்புறா, எதை நேசிக்கிறான்னு நான் தெரிஞ்சுக்கணும். எல்லா பொண்ணுங்களும் இப்படிதானா, இல்ல நான் சந்திச்ச பொண்ணு மட்டும் தான் அப்படியானு நான் தெரிஞ்சுக்கணும். நான் இந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும். இவ கூட இருக்கும்போது எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கு. செல்வா, என்ன? தூத்துக்குடி கார்பார்ல இருந்து எல்லா சரக்கும் வந்துட்டு நீ ஒரு கையெழுத்து மட்டும் போட வேண்டியது இருக்கும். வாயேன். கையெழுத்து தானே, நான் போட்டுக்கிறேன், நீ கிளம்பு. பிசினஸ் செல்வா, அதை விட எனக்கு முக்கியம், நீ கிளம்பு. செல்வாக்கு என்னாச்சு? ஆமா, எதுக்கு ஷர்ட்லாம் நீ போடாம நிக்கிற? தேவைப்படுது, நீ கிளம்பு. விரட்டுதலே குறியா இருக்கான். பாஸ், அடே ஒருத்தனையா வெட்டிட்டு இருக்க முடியாது, கிளம்புடா. இல்ல பாஸ், அவ பார்த்தானே போச்சு. நீ கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு. செக்க இருந்ததா, எல்லாத்தையும் பறிச்சிட்டு வந்துட்டேன். குழந்தை மாதிரி சரிக்கா. இந்தாங்க, எடுத்துக்கோங்க. இது இந்த சப்பாத்தி களி தானே? இது எப்படி சாப்பிட? இதுதான் சாப்பிடணும். இதுல முள்ளா இருக்குமே. கை எதுக்கு கடவுள் கொடுத்திருக்காரு? அந்த கைய வச்சு முள்ளெல்லாம் எடுத்து பிச்சு தூர போட்டுட்டு அப்புறமா எடுத்து சாப்பிடணும். அப்படியா? இது சாப்பிடலாமா? உங்களுக்கு பசிக்கல? ஆமாமா, பசிக்குது. சரி, உங்களுக்கு பழக்கம் எல்லாம் நினைக்க நான் எடுத்து கொடுக்க. கிட்ட வாங்க. பக்கத்துலயா? சந்தேகத்துல எல்லாம் கேட்க கூடாது, வாங்க. நீங்க ரொம்ப மூட்டை தூக்குவீங்களோ? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, உங்க உடம்ப பார்த்து சொன்னேன். ஏன் என் உடம்புக்கு என்ன? இல்ல, மூட்டை தூக்குறவங்களுக்கு தான் இப்படிலாம் இருக்கும், அதான் கேட்டேன். நல்லா இருக்கா இப்படி? இருக்கு. நீங்க இதை சாப்பிடுங்க. எனக்கு இது சாப்பிட தெரியாது. இருங்க, சொல்லித்தரேன். இதை இப்படி பிச்சு உள்ள சோப்பா இருக்கா, இத மட்டும் எடுத்து சாப்பிடணும். எவ்வளவு ரெட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா? இத வச்சு லிப்டிக்லாம் போடலாம். லிப்டிக் இத வச்சு போடலாமா? ஆமா, நாங்களாம் எங்க ஊர் கல்யாணத்துக்கு போகும்போது இத வச்சு தான் லிப்டிக் எல்லாம் போடுவோம். ஏன் ஒரு லிப்டிக் கொண்டு வாங்க வேண்டியதானே? தொட்டி யாரு தரா? சரி, இந்தாங்க சாப்பிடுங்க. என் கையெல்லாம் மூட்டை தூக்கி அழுக்கா இருக்குது, எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. ஐயோ, அப்படியா? இருங்க, நானே தரேன். ஏற்கனவே பட்டினியா இருக்கீங்க, இதை தின்னாத கொஞ்சம் வயிறு பசி அடங்கும்ல. சாப்பிடுங்க. ஊட்டிலாம் விட்டுட்டு இருக்கா? போதும் போதும் போதும். நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்தது. அப்ப நீங்க தினமும் சாப்பிடவே மாட்டீங்களோ? ஆமா. நீங்க இங்கதான் வேலை பாக்கீங்களா? ஆமா. எப்பவுமே இங்கதான் இருப்பீங்களா, வேற எங்கேயாவது இருப்பீங்களா?
ஐயோ இல்ல, எப்பவும் நான் இங்கதான் இருப்பேன். நானும் எப்பமா தான் இங்கோடி வருவேன். ஆனா நாளைக்கு நான் இங்கோடி வரட்டா? ஏன்? நீங்க சாப்பிடல, நாளைக்கு நான் சாப்பாடு கொண்டுட்டு வரட்டா? எனக்காகவா? ஆமா, இன்னைக்கு நீங்க சாப்பிடலன்னு சொன்னீங்களா, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஏன் உனக்கு மனசு கஷ்டமா இருக்கு? நீங்க சாப்பிடலன்னு சொன்னீங்கல்ல. ஓ சரி, அது இருக்கட்டும். நீ என்ன படிச்சிட்டு இருக்க? படிக்கலாம் இல்ல, டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு இருக்கேன். இப்பதான் +2 முடிச்சு 1 மாசம் ஆகுது. ஐயோ சின்ன பொண்ணா, அப்படியா? காலேஜுக்கெல்லாம் போகல? இல்ல, எங்க அம்மா படிக்க வைக்க மாட்டேன்னுட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்களாம். என்ன? ஆமா, கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்களாம். அதான் காலேஜுக்கெல்லாம் அனுப்பல. எப்ப வேணாலும் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. உனக்கும் கல்யாணத்துக்கு சம்மதமா? யாருக்கா சம்மதம் இருக்குமா? நானே அதுல இருந்து தப்பிக்கதான் டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கே வந்திருக்கேன். இங்க வந்தாதான் யாருக்கிட்டயாவது நான் பேசவே செய்யறேன். இப்ப கூட பாருங்க, நீங்க யாருன்னே தெரியாது, உங்ககிட்ட நான் எப்படி பேசுறேன். வீட்டுல போனா என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. எங்க அண்ணி, எங்க அம்மா, எங்க அண்ணன் யாருமே என்கிட்ட பேசவே மாட்டாங்க. தனியாவே தான் இருப்பேன். சாணியலி போட்டுட்டு அப்படியே மொட்டை மாடில போய் உட்கார்ந்து இதெல்லாம் வானத்தை பார்த்து கடல்கிட்ட தான் பேசிக்கிட்டே இருப்பேன். இங்க வெளியில யாராவது பார்த்தா அவங்கள பிடிச்சி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு பேசுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். யார் கிடைச்சாலும் பேசிக்கிட்டே இருப்பேன். அதான் இப்ப கூட உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். எனக்கு யார்ட்டையாவது பேசணும் போலே இருக்கும். என்கிட்ட பேசு. உனக்கு பணக்காரனா ரொம்ப பிடிக்குமா? அப்பெல்லாம் இல்லையா, நான் யாரு வேணாலும் பேசுவேன். இல்ல, கல்யாணம்னு வரும்போது நீங்க எல்லாம் பணக்காரனை தானே பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவீங்க. அப்பெல்லாம் என்ன மாதிரி பசங்க எல்லாம் உனக்கு கண்ணு தெரிய மாட்டாங்கல்ல? எனக்கு காசு பணத்தை பத்தி எல்லாம் தெரியவே தெரியாது. என்கிட்ட அன்பா இருந்தா அவங்க கிட்ட நான் பேசுவேன். இவகிட்ட நான் யாருன்னு காட்டிக்க போறதே இல்ல. நான் பழகணும், இவகிட்ட நான் பழகணும், இவளை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். சும்மா சொல்றேன், பணக்காரங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்ல? இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க, போங்க. ஹே சாரி சாரி. சாரி நீங்களே வச்சுக்கோங்க. ரொம்ப டிஃபரெண்டா இருக்கா? அப்போ உனக்கு பணம் காசு பிடிக்காதா? நீங்க ஏன் இப்படி கீழ்த்தரமா பேசுறீங்க? எனக்கு காசு பணம் எல்லாம் முக்கியம் இல்ல. பாசமா இருந்தா யாருக்கிட்டனாலும் பேசுவேன். ஏன் உங்ககிட்ட இப்ப நான் பேசல? என்கிட்ட காசு பணம்லாம் இல்ல, பேசுவியா? ஐயோ, ஏன் இப்படி பேசுறீங்க? இங்க பாருங்க, இந்த பழத்தை ஒழுங்கா சாப்பிட்டு முடிங்க. என் பேக் எடுத்துட்டாங்க, நான் கிளம்புறேன். அப்புறம் நாளைக்கு நான் சாப்பாடு கொண்டுட்டு வருவேன், சாப்பிடுங்க. அது நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேல, அதனாலதான். அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில ஒரு நாள் கூட நான் உங்களை பார்க்கவே மாட்டேன், போங்க. ஏன்னா என்கிட்ட காசு பணம் இல்ல, அப்படிதானே? ஐயோ, அப்படி இல்ல. நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்ல. எனக்கு காசு பணம் பத்தி தெரியாது. எனக்கு இருந்தாலும் வேண்டாம். எனக்கு என்கிட்ட அன்பா இருந்தா மட்டும் போதும். என் பேக் எடுத்து கொடுங்க, நான் போறேன். ஒழுங்கா இதை சாப்பிடுங்க, நாளைக்கு எடுத்துட்டு வரேன் சாப்பாடு. சரி. செல்வா, சொல்லு தீபா. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி தெரியுமா? ஏன் அப்படி சொல்ற? உண்மையிலே நான் அதிர்ஷ்டக்காரி தான். இல்லைன்னா உன்ன மாதிரி ஒரு கொடிசுவரன் எனக்கு காதலன்னா கிடைச்சிருப்பானா? வெறும் காதலன் மட்டும்தானா? என் வருகால ஹஸ்பண்டும் நீதான். என் எதிர்காலமே நீதான் தெரியுமா? என் சந்தோஷம் எல்லாம் நீ மட்டும்தான். என் உலகமே நீ மட்டும்தான். உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல? யாருக்காவது அரமனை வாரிசை பிடிக்காம இருக்குமா? யாருக்கும் இல்ல. உனக்கு என்ன பிடிக்குமா? அதான் சொல்றேன், அரமனை வாரிசை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? எல்லாரும் என்ன பார்த்து அதிர்ஷ்டக்காரி அதிர்ஷ்டக்காரின்னு சொல்றாங்க. இல்ல, நான் தான் அதிர்ஷ்டக்காரன். அரமனைக்கே மகாராணியா போறேனே, அதான். அந்த செல்வாக்கே உன்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா கேக்குறாங்க. நீ தான் அழகா இருக்க, ரொம்ப அழகான போனோம். நீ எனக்கு கிடைக்கிறதா நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ, குளத்தை வச்சு என்ன செய்ய நான் கவனிக்க முடியும்? நீ கோடீஸ்வர, அமெரிக்கால எல்லாம் படிச்சிருக்க, ஜெர்மனிக்கெல்லாம் போக போற. அதான் சொல்றேன், அதிர்ஷ்டக்காரி தான் நான். செல்வா, நம்ம மேரேஜுக்கு அப்புறம் நீ அமெரிக்காலாம் கூட்டு போவல? கல்யாணத்தை கூட அங்கே வச்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படியா? உனக்கு எங்க விருப்பமோ அங்க வச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஐயோ, இதுக்குதான் எல்லாரும் என்ன அதிர்ஷ்டக்காரின்னு சொல்றாங்க. இந்த அரமனை, நீ, ஐயோ, எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? இந்த அரமனை பாரு, எவ்வளவு அழகா இருக்குன்னு. சரி, வீட்டுக்கு போலாமா? எனக்கு பசிக்குது. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு தானே. இரு செல்வா, சாப்பிடலாம், மெதுவா சாப்பிடலாம். நீ கோடீஸ்வர, நினைச்சத நினைச்ச நேரம் சாப்பிடலாம். இதுக்கு போட்டுக்கிட்டு இப்ப நீ சாப்பிடணும், அவ்வளவுதானே. கணக்கு பிள்ளைய கொண்டுட்டு வர சொன்னா கொண்டுட்டு வர போறான். அவங்கள அப்படிலாம் வேலை வாங்க கூடாது.
அவங்க நம்ம வீட்டு வர சொல்லதான் பாப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் வேலை வாங்க கூடாது. ஐயோ செல்வா, நீ கோடீஸ்வர, நீ சொன்னா அவங்கள செஞ்சுதான் ஆகணும். இல்ல அதெல்லாம் தப்பு. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவங்க என் மேல ரொம்ப பாசமா அன்பா இருப்பாங்க. அன்பா? இந்த மாதிரி வேலைக்காரங்க கிட்ட அன்பா? அன்புலாம் ஒரு காசுக்கு உதவாது. காசு அள்ளி வீசு, தானா எல்லாரும் வருவாங்க. காசு பணம் இருந்தா எல்லாரும் நம்ம காலடியில செல்வா. உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? உன்னை பிடிக்காம இருக்குமா செல்வா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் செல்வா. எனக்கு காசு பணத்தை பத்தி தெரியாது. பாசமா இருந்தா நான் பேசுவேன், அன்பா இருந்தா நான் பேசுவேன். செல்வா நீ பணக்காரன். காசு பணத்தை வீசினா எல்லாரும் நம்ம காலு கீழே இருப்பாங்க. பணம் தான் ரொம்ப முக்கியம் செல்வா. நான் இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச மாட்டேன். அதுக்காக நாளைக்கு சாப்பாடுலாம் கொண்டுட்டு வராம இருக்க மாட்டேன். சாப்பாடு கொண்டுட்டு சாப்பிடணும். அதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்க மாட்டேன். என்ன செல்வா எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்னுக்கிட்டு? வேலையாள்கிட்ட சொன்னா கொண்டுட்டு வர போறாங்க. எனக்கு இந்த பொண்ணு வேணும். எனக்கு இந்த பொண்ணு வேணும். இந்த பொண்ணுகிட்ட நான் நெருங்கி பழகணும். இவளை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். இந்த பொண்ணு எனக்கு வேணும். இந்த பொண்ணு எனக்கு வேணும். இவ எனக்கு வேணும். என் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் எனக்கு இவ வேணும். இவளை வச்சுதான் என் வாழ்க்கையை நான் தீர்மானிக்க போறேன். நான் பணக்காரன் இருந்தா நிச்சயம் அவளுக்கு பிடிக்காது. என்கிட்ட நெருங்கி பழக மாட்டான். இவ என்கிட்ட நெருங்கி பழகணும்னா நான் இதே மாதிரி வேஷம் போட்டாதான் முடியும். செல்வா, என் ட்ரெஸ் எடுத்துட்டு வா. ஓகே செல்வா. யார் இந்த பொண்ணு? எங்கிருந்து வாரா? நாளைக்கு வாரேன் இருக்கா? பார்க்கலாம். கையில என்னது செல்வா? ரோஹித், இந்த பழங்கள்லாம் அப்படியே பேக் பண்ணி என் பெட்ரூம்ல கொண்டு வச்சிரு. செல்வா, இது முள்ளு பழம். அது எனக்கு தெரியும். இதுல ஒரு பழம் கூட கசைய கூடாது. அப்படியே பேக் பண்ணணும். ஓகே செல்வா. நைட் வந்து இந்த பழத்தை சாப்பிட்டுக்கிற. இந்த பழத்தை நீ சாப்பிட போறியா? ஆமா, எனக்கு ரொம்ப வேண்டியவங்க கொடுத்தது. அந்த பழம் பத்திரமா என் பெட்ரூமுக்கு போயிடணும். ஓகே செல்வா. செல்வாக்கு என்ன ஆச்சுது? வெளிநாட்டுல இருந்தெல்லாம் பழங்கள் வந்து இறங்குது, அதையே சாப்பிட மாட்டான். இது இந்த வேலியில கிடக்குற பழம் தானே, இதை எதுக்கு இப்படி பத்திரம் பண்ணி வைக்க சொல்றான்? ரோஹித், என்ன? இது ஒரு பொண்ணு கொடுத்தா, நான் பார்த்தேன். இதுக்கப்புறம் இந்த விஷயம் வெளியில கசியக்கூடாது, புரியுதா? ஓகே ரோஹித். பொண்ணா? செல்வா வாழ்க்கையில பொண்ணா? அந்த பொண்ணு பழம் கொடுத்ததுக்கா? இத பெட்ரூம்ல வைக்க சொன்னா, எப்போ நீ பெட்ரூம்ல வைக்க சொன்னியா அப்பவுமே அவன் மனசுல இருக்கான்னு தான் அர்த்தம். ஆஹா, நெக்ஸ்ட் வீக் அமெரிக்கா போக வேண்டியது இருக்கும். அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிறதெல்லாம் முடிக்கணும். முடிச்சாதான் அமெரிக்கா போனா அந்த வேலை முடியும். இது அது ரோஹித் அங்க அனுப்பலாமா? ரோஹித், செல்வா, ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கார்ல, அவரை நெக்ஸ்ட் வீக் பெங்களூர் அனுப்பு. ப்ரொடக்ஷன் மேனேஜர் இப்ப 2 பேர் இருக்காங்க. யார் அனுப்பலாம்? அனுபவம் ஆளை அனுப்பு. அப்புறம் நான் நெக்ஸ்ட் வீக் அமெரிக்கா போக வேண்டியது இருக்கும். அதுக்கான ஏற்பாடு கொஞ்சம் பார்த்து வச்சிருக்கேன். ஓகே செல்வா. செல்வா, 11:30 ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. அப்படியா? எத்தனை மணிக்கு? 11:30. 11? இப்ப மணி எத்தனாவது? மணி 11 ஆக போகுது. ஐயோ ஐயோ ஐயோ, போச்சு போச்சு. அந்த பொண்ணு வந்திருப்பாளே, பிசினஸ்ல அதிகம் வந்துட்டேன். ஐயோ, அந்த பொண்ணு காத்து நிப்பாளே. நீ மீட்டிங் வேற யாராச்சும் அட்டெண்ட் பண்ணிக்க, என்னால வர முடியாது. செல்வா, முக்கியமான மீட்டிங் செல்வா. இல்ல என்னால வர முடியாது. நீ பாத்துக்க, நான் கிளம்புறேன். இவனுக்கு என்ன ஆச்சுது? மீட்டிங்னா முதல்ல போய் நிப்பா. என்ன 11 மணிக்கும் இவனுக்கு என்ன சம்பந்தம்? அத்தை புடுங்கிக்கிட்டு போறான். எங்க போறான்னு தெரியலையே. இங்க தானே வர சொல்லியிருந்தேன், ஏன் இன்னும் வரல? ஒருவேளை நான் நேத்து திட்டினதை வச்சு ஏதாவது நினைச்சிருப்பாங்களோ? பாவம், ஏற்கனவே அப்பா வேற இல்ல, இப்ப நான் வேற திட்டிட்டேன், அதான் மனசு உடைஞ்சு போயிட்டாங்களோ? சரி, இன்னைக்கு போய் எனக்கு சாரி கேட்டுற வேண்டியதான். என்ன, நானும் 10 மணில இருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் காணோம். சரி, பேசாம குடனுக்குள்ள போய் பாத்திர வேண்டியதான். எங்கேயும் காணோம். ஐயா, அவங்க பேரை வேற கேட்க மறந்துட்டேனே. அவங்க பேரு என்னமோ சொன்னாங்களே. என்ன அம்மா, நீ யாருமா இங்க வந்து நிக்க? எதுக்கு கம்பெனிக்குள்ள வந்து நிக்கிறீங்க? என்ன, இங்க ஒருத்தங்கள நான் பார்க்க வந்தேன். அவங்க யார பார்க்க வந்தீங்க? நல்லா வளர்த்தியா இருப்பாங்க, கொஞ்சம் கலரா இருப்பாங்க, முடி சுருண்ட முடி, அப்புறம் மீச கூட அழகா வச்சிருப்பாங்க.
ஆளு சூப்பரா இருப்பாங்க. அப்புறம் ஏன் உன் லவ்வராமா இல்ல இவ்வளவு ரசனையோட சொல்லிட்டு இருக்கியா அதான் கேட்டேன். சீ, இல்ல, அவங்க இங்கதான் வேலை பார்க்காங்க. நீ சொல்ற மாதிரிலாம் இங்க எவனும் வேலை பார்க்க மாட்டானே. இங்க எல்லாம் மூட்டை தூக்குவானுங்க. நல்லா சொல்லி. அழகா இருப்பாங்க, கலரா இருப்பாங்க, வளர்த்தியா இருப்பாங்க, மீச அழகா இருக்கும். கண்ணாடி கூட போட்டிருப்பாங்க. அப்புறம் கியூட்டா இருப்பாங்க. உன் லவ்வராமா சீ, இல்ல. ஏமா ஒருத்தனை இந்த அளவுக்கு எந்த பொண்ணாலையும் ரசிக்க முடியாது. ரசிச்சு வச்சு சொல்லிக்கிட்டு இருக்க, கேட்டா லவ்வர் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல, அதெல்லாம் இல்ல. இங்க மூட்டை தூக்குறாங்க. மூட்டை தூக்குறான் அப்படி இருக்க மாட்டானே. நிஜமே மூட்டை தான் தூக்குறானா? ஆமா, பாவம், அவங்களுக்கு அப்பாலாம் இல்ல, அம்மா மட்டும்தான். நேத்து கூட அவங்க சாப்பிடாம வந்துட்டாங்க தெரியுமா? ஐயோ அந்த பொண்ணு எங்க போனேன்னு தெரியல. பொருள் வந்துட்டு போயிருப்பாளோ, ரொம்ப நேரம் நின்று பார்த்திருப்பா. நம்ம வரலன்னு போயிட்டாலோ. ஐயோ நான் எப்படி இப்படி மறந்தேன். ஓ ச்சே, ஒருவேளை கம்பெனிக்குள்ள தேடி போயிருப்பாளோ. அங்க போய் பார்த்துட்டு வரலாம். ஆய் இங்கதான் நிக்கிறா. ஐயோ இவன் நிக்கிறானே, இவன் ஓகியத்துல போட்டு கொடுத்துருவானே. அவங்களுக்கு அப்பா கூட இல்ல, அவங்க பாவம் நேத்து சாப்பிடாம வந்துட்டாங்க. இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கா? அவங்க இன்னைக்கு சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, அதான் பார்க்க வந்தேன். நீ சொல்ற மாதிரி யாரும் இல்லையம்மா. இல்ல, நம்ம ஊர்லயே அழகு போட்டி வச்சா அவங்க தான் ஜெயிப்பாங்க. அவ்வளவு அழகா இருப்பாங்க. ஓஹோ அழகா சுருண்ட முடியா இருக்கும். கொஞ்சம் கலரா இருப்பாங்க, என்னோட கொஞ்சம் கலர் கம்மி தான். அப்புறம் கிளாஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் நல்லா ஹைட்டா இருப்பாங்க, லட்சணமா இருப்பாங்க, ஆப்பிள் மாதிரி கண்ணா இருக்கும். காதலிக்கல காதலிக்கல காதலன் இல்லன்னு இப்படி பார்த்து ரசிச்சிருக்கியம்மா. ஐயோ காதலி கூட காதலன்னு இந்த அளவுக்கு ரசிச்சிருக்க மாட்டா, இப்படி ரசிச்சிருக்க. ஆனா கேட்டா காதலன் இல்லன்னு சொல்றியம்மா. நீ சொல்ற மாதிரிலாம் இங்க யாரும் மூட்டை தூக்கலமா, வேற கம்பெனியா இருக்க போதே. இல்ல, இந்த கம்பெனில தான் அவங்க மூட்டை தூக்குறாங்க, எனக்கு நல்லா தெரியும். அப்படி யாரு இங்க மூட்டை தூக்குறா? ஐயோ செல்வா செல்வா கிளம்பு கிளம்பு. இந்த பொண்ணு சொன்ன அடையாளம் எல்லாம் செல்வாக்கு தானே இருக்குது. அப்படின்னா இந்த பொண்ணு என்னை சொல்லிட்டு போங்கண்ணே. சாரி. ஐயோ, இந்த சாரி வார்த்தை கேட்டாலே எனக்கு நகராசமா இருக்குது. இங்க பாருங்க, சாரின்னு மட்டும் சொல்லாதீங்க. அத சொன்ன அது நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியாம நடந்தது, அதையே திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டேன். அதுக்காக சாரி சொல்லல, லேட்டா வந்ததுக்காக சாரி சொன்னேன். அம்மா, எங்க போனீங்க? மூட்டை தூக்கிட்டு இருந்தேன்னா மறந்துட்டேன். மூட்டை தூக்குனீங்களா? உங்களை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே, ஏதோ வசதியான வீட்டு பையன் மாதிரி இருக்கீங்க. ஏங்க மூட்டை தூக்குனாங்க என்னன்னா கஷ்டப்பட்ட மாதிரியே இருக்குன்னு கணக்காங்க. எனக்கு இப்படி இருக்கோ பிடிக்கும். அதுல எந்த தப்பு இல்ல. இல்ல கேட்ட, நீங்க எங்க வேலைய பாக்கலன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், நான் இங்கதான் வேலை பார்க்கேன். நான் மூட்டை தூக்குவேன் தெரியுமா? ஆமா. சரி வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்குமான உறவு முடிஞ்சு போயிடும். ஓகே, இதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்க வரவே மாட்டேன். நேத்து வாக்கு கொடுத்தேன், இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ. ஓகே, அந்த வார்த்தை மட்டும் சொல்லாத. நீ இல்லாத நினைச்சு கூட என்னால பார்க்க முடியல. நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும், நான் உன்னை விட போறதே இல்ல. ஆனா உன் மனசுல இடம் பிடிச்சிட்டு தான் உன்கிட்ட காதலியே சொல்லுவேன். ஆனா வீரி, உன்னை சந்திச்ச அன்னைக்கே வேண்டாம், அது அப்புறமா சொல்லிக்கலாம். சரி, எனக்கு பசிக்கு சாப்பாடு கொண்டு வா. அங்க ஒரு இடம் இருக்குது, அதுல உட்கார்ந்து சாப்பிடலாமா? சரி, வேக கொண்டா, நான் வச்சுக்கிடுதேன். இல்ல பரவாயில்ல, வெயிட்டா இல்ல. இல்ல நீ சுமக்க வேண்டாம், கொண்டா, நான் வச்சுக்கிடுதேன். வெயிட் இல்லைன்னு சொன்ன, மூட்டை தூக்குற உங்களுக்கு இதுவே வெயிட்டா? அது இல்ல வெயிட் இல்ல, இல்ல உனக்கு வெயிட் தானே, அது சொன்னேன். அப்பா இடமா கண்டுபிடிக்கிறா, எங்க புத்திசாலியோ. ஆமா, அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த குழந்தை சிரிப்பு தான் என்ன உன் பக்கம் இருக்குது. செல்வா செல்வாவே இல்ல, உன் சிரிப்பு எனக்கு சொந்தமாகணும், எனக்கு மட்டும் சொந்தமாகணும். என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன? ஒண்ணு இல்ல, பசிக்குதுன்னு சொன்னேன். ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். வாங்க. சரி, நான் ஒண்ணு சொல்ல கோபப்பட மாட்டிய. அழகா இருக்க. உங்க மனசு எதுவுமே இருக்கா?
மனசுல பட்டது சொன்னா தப்பு இல்லையே. அழகா இருக்க, அழகா இருக்கேன்னு சொல்லிட்டேன். அழுவரை நிழல் என உடன் நான் வருவேனே. ஏழ் பிறப்பும் உயிர் துணை உனை நான் பிரியேனே. உன்னை நான் விடவே மாட்டேன், உன்னை நான் விடவே மாட்டேன். எனக்கு நீ வேணும். வாங்கன்னு சொன்னேன், போமா. ஆ ஆ சரி. இவன் கூட இப்படியே இருக்கணும் போல இருக்குதே. காலத்துக்கும் இவன் என் கூட இப்படியே இருக்கணும். அதுக்கு இவன் எனக்கு சொந்தமாகணும். இந்த செல்வாக்கு சொந்தமாகணும். எனக்கு மட்டும் சொந்தமாகணும். அப்படின்னா தானே நான் இவ கூட உரிமையோட இருக்க முடியும். எனக்கே இவ்வளவு இவ்வளவு பிடிச்சிருக்கு. இவனை பிடிச்சிருக்குங்கிறத விட ஏதோ ஒரு பந்தம் இருந்த மாதிரி இருக்குதே. இவ சில நேரம் எனக்கு தாயா தெரியுறா, சில நேரம் ராட்சசியா தெரியுறா, சில நேரம் அழகு தேவதையா தெரியுறா, சில நேரம் எனக்கு வேணும்னு தோணுது. என்ன வித்தியாசமா இருக்கு எனக்கு. என்ன உட்கார சொல்லிட்டு கனவு கண்டுட்டு இருக்க? இல்ல, அந்த மரம் எத்தான் தண்டி இருக்குது, அதான் பாத்துக்கிட்டு இருக்க. அது 100 வருஷம் பழமையான மரம், அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு எப்படி தெரியும்? என் கம்பெனி தானே, நான் வேலை பார்க்குற கம்பெனி தானே, அதனால தெரியும். சப்பா, ஓ, ஃப்ளோ தண்டி மரம். அது பெரிய ஆச்சரியமா? ஆமா. ஒரு சிரிப்பு சிரிப்பிய, அது சரி ஏன்? சரி. ஐயோ, நான் கண்ட்ரோலை இழந்துருவோம் கொடுக்க. வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடியா ஓவியம் நீ. எனுராசி பங்கள் உன் மீது காதலுறும். உயிரே இல்லாத கல் கூட காமமுறும். உன் மீது காதல் கொண்ட மானுடந்தான் என்ன ஆகுவான். அழகி, சொல்லுங்க. நான் மரத்தை பாத்துட்டு இருக்கேன்ல. கொல்லுற நீ. ஐயோ, நான் கண்ட்ரோல் இழந்துட்டேன். எனக்கு பசிக்கு, சீக்கிரம் சாப்பாடு வை. சரி. இந்தாங்க. என்னது இது? தயிர் சாதம். தயிர் சாதம் அப்படின்னா? அப்படின்னா வாவா. இதுக்கு முன்னாடி நீங்க தயிர் சாதம் சாப்பிட்டதே இல்ல? இல்ல, சாப்பிட்டது இல்ல. உங்க வீட்டுல ரொம்ப கஷ்டமா? ஆமாமா, எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம், அதனால நான் சாப்பிட்டது இல்ல. கொண்டா. இந்தாங்க, சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். சரி. இது யாரு ரெடி பண்ணா? உங்களுக்கு கொடுக்கணும்னு நானே ரெடி பண்ணினேன். நீ ரெடி பண்ணியா? உன் கையாலியா? அப்ப அடுத்தவங்க கைய கடன் வாங்கியா பண்ண முடியும்? என் கையால தான் பண்ணினேன். சாரி, எங்க அம்மா தான் அடிச்சாங்க. மத்ததெல்லாம் நான் தான் பண்ணினேன். உன் கையாலியா? ஆமா. உன் வரலையா? ஐயோ, ஆமா ஆமா ஆமா. அப்போ நிச்சயமா அமுதமா தான் இருக்கும். சாப்பிடுங்க. கொஞ்சம் உப்பு இருக்காதுன்னு நினைக்கேன், எனக்கு தெரியல. சும்மா கிருண்டுனே, எப்படி இருக்கும் சாப்பிட்டு பாருங்க. ஐயோ, சாப்பிட்டு பார்க்கணுமா? ஆமா, அவசர அவசரமா ஆச்சு. இது சாப்பிட்டு பாருங்க. சரி. ஸ்மெல் நல்லா தானே இருக்குது. நல்லதா இருக்கும், சாப்பிடுங்க. நீ சொன்னதை பார்த்தா உனக்கு சமையலே தெரியாது போலுக்க. இப்பதானே +2 முடிச்சிருக்கேன், அதுக்குள்ளேவா சமையல கத்துக்க முடியும்? மெதுவா கத்துக்கலாம், நீங்க சாப்பிடுங்க. அப்ப என்ன வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணிருக்க? நீ எப்படி கண்டுபிடிச்சீங்க? போதவட்டி, அப்ப இன்னைக்கு நீ மதமா சமைச்சிருக்க, அப்படிதானே? ஆமா, அதான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். சரி, அந்த பாக்கி மாதிரி எனக்கு கிடைச்சதே, பரவாயில்ல, சாப்பிடுதே. என்ன புளிக்குதே? ஆமா, தயிர்ச்சோறு புளிக்கதானே செய்யும். எனக்கு புளிப்பே பிடிக்காத. புளிப்பு பிடிக்காதா? எனக்கு புளிப்பு தான் பிடிக்கும். எனக்கும் புளிப்பு பிடிக்கும், சாப்பிடுவேன். இருங்க, அதுக்கு சைடிஷ் கொண்டு வந்திருக்கேன், அதை தொட்டு சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும். அப்படியா? ஆமா, டேஸ்டா இருக்கும். இருங்க, எடு பாப்போம். உங்களுக்காக கஷ்டப்பட்டு நானே ரெடி பண்ணினேன். ஐயோ, கியூட்டா பேசுறானே. அப்படியே பக்கத்துல போய் இருக்குன்னு ஆசைதான். தலைதறிக்கு ஓடிவா. எடுமா சைடிஸா பாப்போம். இருங்க இருங்க, வெயிட் பண்ணுங்க. கோவர போட்டிருக்கேன். கோவர போட்டிருக்கியா? என்னத்த? சைடிஷ் தான். எல்லாரும் சைடிஸ ப்ரிப்பேர் தானே பண்ணுவாங்க. நீ என்ன கோவர போட்டிருக்கேன்னு சொல்ற? நீ சொல்றது எல்லாமே ஒரு தினுசா தான் இருக்குது. அதானே, நீ ஏன் ஒரு தினுசு தானே, தினுசா தான் இருக்கும். எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும்? 5 minutes. அடே எங்க அப்பா, கியூட் கியூட். அம்மா, உங்க பேர் என்ன பேரு? பேரு உண்மையான பேரை சொன்னவனா? எல்லா கம்பெனி என் பேர்ல தான் இருக்கு, கண்டுபிடிச்சவா. என்ன பேரு? பேர்ல என்ன இருக்குது? ஒண்ணு இல்ல. அப்ப நான் என்ன சொல்லி கூப்பிடணும்? உனக்கு என்ன தோணும்? என்னங்கன்னு தோணும். என்ன சொன்ன? என்னங்க? என்னங்க? மறுபடியும் சொல்லு. என்னங்க? இப்படியே கூப்பிடு.
எனக்கு பிடிச்சிருக்கு. என்னங்க வா அப்ப நான் இப்படியா கூப்பிட முடியும்? இல்ல, நீ அப்படியே கூப்பிட. எனக்கு பிடிச்சிருக்கு. ம் சரி. டடடடடை. அப்பா பல்லு கூசுதே. ஓ அப்பா பல்லே கூசுதே. இந்தாங்க இதையும் தயிர் சோறு வச்சு சாப்பிடுங்க, டேஸ்டா இருக்கும். ஏற்கனவே தயிர் சோறும் புளிக்குது. எனக்கு பிடிக்காததே இந்த மாங்காய் தான். இந்த மாங்காவை இதை வச்சு சாப்பிடுங்கம்மா. ஐயோ தாயே, உன் அன்பு தொல்லைக்கு ஒரு அளவு இல்லையா? ஒன்னு பிடிக்கும் தான், அதுக்காக. ஏங்க இந்தாங்க சாப்பிடுங்க. எங்க திரும்பவும் முடியல. அத நீ வீட்டுல போய் சாப்பிடு. தயிர் சோறுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன் தெரியுமா? ஐயோ, கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேங்கால. எனக்கு இது பார்த்தாலே உடம்பே கூசுமே. எங்க என்னம்மா இந்தாங்கங்க. நீ பேசுறது எல்லாம் அழகாதான் இருக்கு. ஆனா அப்பப்ப நீ எனக்கு ஆப்பு வைக்கிற மாதிரியே பண்ணிருத. அதான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஏங்க இந்த மாங்காவை அந்த உப்பு வத்தல் இருக்கா அதுல மிஸ் பண்ணி கடிச்சு கடிச்சு தயிர் சோறு சாப்பிட்டா. ஐயோ பல்லு கூசுத, நான் ஓடிவேன். எதுக்கு அங்க பக்கம் திரும்பி இருக்கீங்க? அந்த மாங்காய் தட்டத்துக்கு ஒளிச்சு வையேன். ஏங்க தயிர் சோறுக்கு இதாங்க காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். அது உனக்கு, எனக்கு இல்ல. ஏங்க ஒரே வயிற்று சாப்பிடுங்க, கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டேன். சரி சாப்பிடுற. சாப்பிடணும்னா நான் பக்கத்துல இருப்பேன். தப்பாலாம் நினைக்க கூடாது. தூரத்துல இருந்தா எடுத்து சாப்பிடறதுக்கு கஷ்டமா இருக்குல்ல. கரெக்டா சொன்னீங்க. நீ இவ்வளவு அப்பாவியாடி. ஆனா இந்த செல்வாக்கு அதான் பிடிக்கும். இப்போ மாங்காய் இனிக்குது. அதான் சொன்னேன், நல்ல டேஸ்டா தான் இருக்கும். சரி, இன்னொரு சைடிஷ் வச்சிருக்கேனே. இன்னொன்னுமா? அதாவது இந்த காரசாரமா இருக்குமா? அப்படி இருக்கும் இருக்கும். என்னடி முணங்குற? இருக்குங்க, நல்லதா இருக்கும். சாப்பிடுங்க. சாப்பிடுற. நீ பாதி நான் பாதி. நல்ல நேரம் சொன்னீங்க, எனக்கும் வயிறு பசி வந்துட்டு. ஐயோ, எனக்கு மாங்காய் பார்த்தோன்னே பசி வந்துட்டு. அப்படியா? ஆமா, இந்த மாங்காய் பார்த்தோன்னே எனக்கு பசி வந்துட்டு. சரி சரி சரி, சாப்பிடு சாப்பிடு. இருங்க, இன்னொரு சைடிஷ் வச்சிருக்கேன், அதையும் சாப்பிடுங்க. சரிம்மா. அடியே, உன்னை சாப்பிடாம விட மாட்டேன். என்னடி இதெல்லாம்? நெல்லிக்காய். ஐயோ, இதெல்லாம் சாப்பிடுவாங்களா? இததான் சாப்பிடணும். உங்களுக்கு என்ன தெரியும்? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இப்ப யார பார்த்து டாங்கின்னு சொன்ன? உங்களுக்கு இங்கிலீஷ்ல நல்லா தெரியுமா? சே, எங்க முதலாளி எல்லாம் பேசுவாரு, கேட்டிருக்கேன். அத வச்சு நான் மூட்டை தாமா தூக்குறேன். கஷ்டமா இருக்கோ? ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சே. ஃபீல் பண்ணுனியோ? ஆமா. மூட்டை தூக்குறது நான் என்ன விட்டுட்டு போக மாட்டிய? லூசா நீங்க? அப்ப நாளையில இருந்து வர மாட்டேன்னு சொன்ன. நான் மூட்டை தூக்குறவங்கிறனால தானே நீ நாளையில இருந்து வர மாட்டேன்னு சொன்ன. அதுக்கெல்லாம் இல்ல, ஒரேடியாவா முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பழகுவாங்க. நான் இதே ஓவரா பழகிட்டோன்னு இருக்கு. நேத்து வாக்கு கொடுத்த, உங்களை பார்த்தாலும் பாவமா இருந்தது, அதான் சாப்பாடு கொண்டு வந்தேன். இதுக்கப்புறம் தான் நீங்க பாவம் இல்லைல்ல, அதான். இல்ல, நான் பாவம் தான். ஆமா, நான் ரொம்ப பாவம். சத்தியமா சொல்றேன்டி, உன்னை நான் இழக்கவே மாட்டேன். இந்தாங்க, இத சாப்பிடுங்க. எல்லாத்தையும் நீனே சாப்பிடு. உங்களுக்கு வேண்டாமோ? எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. எனக்கு இது சோறு மட்டும் போதும். சரி. அப்பா பல்லு கொசதி, எப்படி இப்படி சாப்பிடுறா? சரி, எனக்கும் ஒரு வாய்த்தா. எப்படி டேஸ்ட் இழுக்கு பாத்தீங்களா? யாராவது ஒருத்தர் நெல்லிக்காய், மாங்காய், புளி இதெல்லாம் தின்னாங்களோ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நாக்கு ஊறும். அடுத்தவங்க பிரியாணி தின்னா கூட நமக்கு நாக்கு ஊறாது. ஆனா புளி, நெல்லிக்காய், மாங்காய் தின்னா நம்மள அறியாமலே நாக்கு ஊறும். ஏன் இப்படி சிரிக்கிற? எனக்கு உங்களுக்கு வேற வழியே இல்ல. என்ன மன்னிச்சிரு. சாரி. தப்புதான். சாரி. என் மூஞ்சிலே முழிக்காதீங்க சொல்லிட்டேன். என்ன பார்க்க வராம இருந்துட மாட்டியா? என் மூஞ்சிலே முழிக்காதீங்கன்னு சொன்னேன். ஐயோ, அழகே நெல்லே. ஐயோ, அழகே. இவா பொண்ணு. ஆனா அன்னைக்கு அங்க. வாங்க மாப்ள, உள்ள வாங்க. இல்லங்க, நான் உள்ள வரல.
நான் அப்புறமா வரேன் தே. ஐயா அதுல என்ன மாப்பிள்ள இருக்குது? இவ தானே உள்ள இருக்கா, நீங்க உள்ள வாங்க. அதனால என்ன மாப்பிள, உள்ள வாங்க. உங்க தீபா தானே உள்ள இருக்கா, வாங்க. இல்ல நான் ஹால்ல வெயிட் பண்றேனே. அதெல்லாம் வேண்டாம், நீங்க உள்ள வாங்க. செல்வா உள்ள வாங்க. தீபா நீ வெளியில வாயேன்.